Subscribe now and press the bell icon. Never miss an update. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன். ஸோ மோஷனை நம்ம எப்படி கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீடுனா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. ஸோ இப்போது இது எல்லாமே நம்ம எப்படி கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, இது ஏன் நம்ம ஃபஸ்ட்டு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபை நம்ம பார்த்த உடனே அந்த நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கா, நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கா, இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கிராஃபிக்கல் மோஷனில் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம கிராஃபில் இது பண்ணுறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னால் நம்ம டிஸ்டன்ஸை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டு டைமை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டு நம்ம கிராஃப் போட்டோம் அப்படின்னா அதுதான் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் போயிட்டே இருக்குது அப்படின்னா 2 செகண்டில் இவ்வளோ மீட்டர் கவர் பண்ணியிருக்கு, 6 செகண்டில் இவ்வளோ மீட்டர் கவர் பண்ணியிருக்கு, 8 செகண்டில் இவ்வளோ மீட்டர் கவர் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நமக்கு டேட்டா தெரியும். அப்படின்னா அந்த டேட்டாவை எடுத்து டிஸ்டன்ஸை ஒய் ஆக்சிஸ்லையும் டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கணும். எப்பயுமே நம்ம டைமை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம், டிஸ்டன்ஸ் நம்ம ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இது கிராஃப் போடும்போது நமக்கு இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் யூனிஃபார்ம் மோஷனில் கிராஃப் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்ம் மோஷனில் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தெரியணும். ஸோ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா அந்த கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் போட்டிருக்காங்க. இதில் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? இதுவே நான் யூனிஃபார்ம் மோஷன்னா அந்த கிராஃப் ஒரு கர்வாக இருக்கும், கர்வ் மாதிரி இருக்கும், இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். அது நான் லீனியர் மோஷன். ஓகேவா? ஸோ அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், இது பார்த்திங்க அப்படின்னா நான் லீனியர் மோஷன். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேங்களா? நான் யூனிஃபார்ம் மோஷனில் அந்த கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை, இந்த கிராஃபுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா கிராஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற கிராஃப். ஓகேவா? So the change in position of an object with time can be represented in distance time graph adopting a convenient scale of choice. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஸ்கேல் தேவையோ அந்த ஸ்கேலை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் போடலாம். ஸோ இந்த கிராஃபில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டிஸ்டன்ஸை நம்ம ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிராஃப் நம்ம போடலாம். இப்போ இந்த கிராஃப் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. we know that when an object travels equal distance in equal interval of time it moves with uniform speed. ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட்னா நான் ஏற்கனவே நடத்திருக்கேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைமில் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் யூனிஃபார்ம் ஸ்பீட். அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடில் கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ the distance traveled by the object is directly proportional to the time taken. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமான டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். thus for uniform speed a graph of distance traveled against time is a straight line. ஸோ ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மோஷனுக்கான கிராஃப். இது நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கான கிராஃப். ஓகேவா? ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷனில் கார் அன்ஈவன் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ஃபிகர் 8.4 நோட் தட் த ஷேப் ஆஃப் திஸ் கிராஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஏர்லியர் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஏன் அப்படின்னா ஃபார் யூனிஃபார்ம் மோஷனில் அந்த கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை. த நேச்சர் ஆஃப் திஸ் கிராஃப் ஷோன் நான் லீனியர் வேரியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கிராஃப். தஸ் த graph shown in figure 8.4 represents
மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்குது அப்படின்னா அந்த கிராஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கர்வ் மோஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் லீனியர் மோஷனுக்கான கிராஃப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் நான் போடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? இதான் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து டைம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நான் டைம் எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இப்போது இதுனா 1 2 3 4 5 இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் இருக்குது. இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் நான் 5 10ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5 10 15 20 25 இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் வந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பீடு வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதிலேருந்து நான் ஒரு ஸ்லோப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஒரு ஸ்லோப் ஃபார்ம் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செகண்ட் ஃபஸ்ட்டு இதில் கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து நான் டைம் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை டிஸ்டன்ஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை டைம் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை டிஸ்டன்ஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 4 செகண்ட்ஸில் அந்த கார் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 4 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து டைம் 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து டிஸ்டன்ஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஸ்பீட் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ ஸ்பீட் ஃபார்முலா என்ன? ஸோ ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா d2 மைனஸ் d1 டிவைடட் பை t2 மைனஸ் t1. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு d2 மைனஸ் d1 டிவைடட் பை t2. நம்ம எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் கிராஃப். இதில் நான் t1 t2 ரெண்டு பிளேஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கான டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர் மைனஸ் டிஸ்டன்ஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர், 20 மைனஸ் 5 டிவைடட் பை டைம் t2 வந்து பார்த்திங்கன்னா 4 மைனஸ் t1 வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட். ஸோ 4 மைனஸ் 1. ஸோ 20ல் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 15, 4ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 3. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, 5 3s are 15. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட். ஒரு கிராஃப்லேருந்து ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கான கரஸ்பாண்டிங் 2 டைம் எடுத்துக்கிட்டு d2 மைனஸ் d1 டிவைடட் பை t2 மைனஸ் t1 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நான் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபை நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து டைம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து யூனிஃபார்ம் மோஷன். அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது டிஸ்டன்ஸ், இது டைம். எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்கணும். ஒரு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. நல்லா கவனிங்க, டிஸ்டன்ஸ் டைம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 100 மீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 100 மீட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ட்டு வேரி ஆகுது. இதோட மீனிங் என்ன? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டைம் மட்டும் வேரி ஆகுது. அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகவே இல்லை, ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அது எதை குறிக்குது அப்படின்னா த ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகவே இல்லை, ரெஸ்ட்டில் இருக்கிறத டினோட் பண்ணுது. ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எதை டினோட் பண்ணுது?
ரெஸ்ட்டில் இருக்கிறத டினோட் பண்ணுது. இதுவே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் எப்படி இருக்கும்? மேபி வந்து உங்கள் மைண்ட் இந்த மாதிரி திங்க் பண்ணலாம். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மட்டும் வேரி ஆகிட்டே இருக்குது, டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த கிராஃப் வந்து நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள்னா டிஸ்டன்ஸ் மட்டும் வேரி ஆகும், டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்து பாசிபிளே கிடையாது. அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி கிராஃபே என்னது இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பாசிபிள். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா இந்த 3 இதில் மட்டும்தான் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் மோஷன், இந்த மாதிரி கர்வாக இருந்துச்சுன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெஸ்ட், ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகேவா? இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகேவா? ஸோ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நம்ம கிராஃப் போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப். அந்த நேம்லேயே இருக்குது வெலாசிட்டி டைம் கிராஃப். நம்ம எதுக்கும் கிராஃப் போட போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் போட போகிறோம். ஓகேவா? த வேரியேஷன் இன் வெலாசிட்டி டைம் ஆஃப் an object moving in a straight line can be represented by velocity time graph. ஸோ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இருக்கிற வேரியேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் மூலயமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபே 3 விதமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஒரு 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அதே மாதிரி கிராஃப் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறாங்க, டைம் வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஃப் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா டைம் மட்டும் வேரி ஆகுது, வெலாசிட்டி வேரி ஆகலை. வெலாசிட்டி இருக்குது, வெலாசிட்டி வேரி ஆகலை. வெலாசிட்டி வந்து 40 km/hலே போயிட்டுருக்கு. வெலாசிட்டி 40 km/hலே போயிட்டுருக்கு, டைம் மட்டும் வேரி ஆகுது. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா அந்த வெஹிக்கிள் ஆர் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித்தவுட் ஆக்சலரேஷனே இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட் போயிட்டுருக்கு. ஆக்சலரேஷனே இல்லாமல் எப்படி போயிட்டுருக்கு? அந்த ஆப்ஜெக்ட் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கு கீழே இருக்கிற ஏரியா வந்து எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டினோட் பண்ணோம். கிராஃபுக்கு கீழே இருக்கிற ஏரியா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டினோட் பண்ணோம். அது உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் கொடுத்துருப்பாங்க. The area enclosed by the velocity time graph and the time axis will be equal to the magnitude of displacement. அதாவது ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கு கீழே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற ஏரியா எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டினோட் பண்ணும். இது எப்படி நாம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, எப்படி நாம் அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கிராஃப். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இதுவே டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட்டை டினோட் பண்ணும். வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடை டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப் பாருங்கள். இதில் என்ன ஆகுது அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆகுதா? நான் வந்து இந்த 8.7 ஏ கிராஃப் சொல்கிறேன். டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டைம் வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகும், அது டிக்ரீஸ் ஆகவே செய்யாது, கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்காது. டைம் வந்து எப்பயுமே வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. இனிஷியலாக 20 இருக்குது, போக போக என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து 6 செகண்ட் இருக்கும்போது 0 ஆகிடுச்சு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இதோட
மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து டீசலரேட் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? டீசலரேட் ஆகுது. டீசலரேட் ஆகுதுன்னா ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டு வருது. இதுவே இந்த கிராஃப் பாருங்கள், 8.6ல் இந்த கிராஃப் பாருங்கள். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகுதா, வெலாசிட்டி என்ன ஆகுது? வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இதில் ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சலரேட் ஆகுது. ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட் ஆகுதுன்னா ஸ்பீடு இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 8.7a கிராஃப் வந்து டீசலரேட் ஆகுது, வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டு வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் 8.7b கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸும் ஆகுது, டிக்ரீஸும் ஆகுது. அது வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம 4 டைப்பாக போடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிறது, அதே மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கிறது. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகவும் செய்யலாம், டிக்ரீஸ் ஆகவும் செய்யலாம், அந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகவே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா நோ ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் ஆகலை. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இதில் ஆக்சலரேஷன் 0. நெக்ஸ்ட்டு இன்னொரு வெலாசிட்டி டைம் கிராஃப் பாருங்கள். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப், இங்கே டைமும் இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ இந்த கிராஃப் எதை டினோட் பண்ணுது? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, அதாவது ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுதான் நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதுதான் ஆக்சலரேஷன். இதுவே கிராஃப் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கிடையாது, டீசலரேஷன். ஸோ இதுவும் வெலாசிட்டி டைம் கிராஃப். இதில் ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ், ஏன்னா ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா அது வந்து நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் செய்யுது, டிக்ரீஸ் ஆகவும் செய்யுது. இது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ இது வந்து மிக்ஸ்டு கிராஃப் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போது இந்த கிராஃபில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராஃபுக்கு கீழே இருக்கிற ஏரியா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டினோட் பண்ணுது. வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஏரியா அண்டர் த கர்வ் இட் டினோட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிராஃப் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் 1 செகண்ட் டு 4 செகண்ட். ஸோ 1 செகண்ட்லேருந்து 4 செகண்ட் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாருங்கள், 1 ஹவர், ஏன்னா இந்த கிராஃப் வந்து ஹவரில் இருக்கிறதால ஹவர்னு வரும். ஸோ நாங்கள் ஹவர்னு போட்டுக்கிறேன். 1 ஹவர்லேருந்து 4 ஹவர் வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கணும். எதில் இருந்துன்னா ஃப்ரம் 1 ஹவர் டு
4 hours. ஸோ இதில் 1 hour எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து 1 hour. ஸோ இதுதான் 1 hour. ஸோ இந்த ஏரியா தான் நான் கண்டுபிடிக்கணும். 1 hourலேருந்து 4 hour வரைக்கும் இருக்கிற ஏரியா. ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்குது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? சிம்பிள், லென்த் இன்ட்டு பிரெத். ஃபஸ்ட்டு நான் இதில் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது தானே லென்த்து. ஸோ ஆக்சுவலாக 1 to 4ன்னு இருக்குது. அப்போ லென்த்தோட அளவு என்ன அப்படின்னா, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 1, இங்கேருந்து இது வரைக்கும் 2, இங்கேருந்து இது வரைக்கும் 3 hours. லென்த் வந்து என்னது? 3 hours. நல்லா கவனிங்க. இங்கே இது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் நம்ம 3ன்னு எடுத்துக்கணும், இல்லை 4ன்னு எடுத்துக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த 4 - 1, அப்போ 3 hours அப்படின்றது தான் லென்த்து. ஸோ அப்போ லென்த் எவ்வளோ? 3. பிரெத்துன்றது இந்த ஹைட். ஸோ இந்த ஹைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரெத்து. ஸோ இந்த 0, 10, 20, 30, 40. ஸோ இதுதான் ஹைட். அப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 km/h. ஸோ ஹைட் எவ்வளோ? 40. ஸோ அப்போ 3 × 40. ஸோ 3 × 40 வந்து 120. இங்கே யூனிட் வந்து கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ 120 km. அப்போ ஏரியா அண்டர் த கர்வ் அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த வெஹிக்கிள் வந்து 1 hourலேருந்து 4 hour அந்த கேப்பில் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு? 120 km போயிருக்கு. அது வந்து என்ன ஏரியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கண்டுபிடிக்கணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த புக்கில் இந்த இதை பாருங்கள், இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து 0 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் டிஸ்டன்ஸ் வந்து 0 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ, ஏன்னா ஏன் இதுக்கு முன்னாடி ஹவர் போட்டிங்க இங்கே செகண்ட் போட்டிங்க அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து எதில் இருக்குது? செகண்டில் இருக்குது கிராஃப். அப்போ நான் 0 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் வரைக்கும், ஸோ இது 0 செகண்ட், இது 6 செகண்ட் வரைக்கும் இந்த ஏரியா அண்டர் த கர்வ் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன ஏரியா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். இங்கே 0 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இந்த அளவு என்ன அப்படின்னா 6 செகண்ட். இங்கே என்ன இருக்குது? இங்கே 0 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ இதோட யூனிட் என்ன? இதோட அளவு என்னென்னா 20 m/s. ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிச்சோன்னா அதுதான் எனக்கு என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் வேணும்னா ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிளோட யூனிட் வந்து 1/2 × base × height, 1/2 × base. பேஸ் வந்து 6, ஹைட் வந்து 20. ஸோ 1 2 is 2, 10 2s are 20. ஸோ 6 × 10. ஸோ 6 × 10 வந்து பார்த்தீங்கன்னா 60 meters. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து 0 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு? 60 meter. ஓகேவா? ஸோ இதில் இருந்து இது மாதிரி தான் நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து நம்ம ஆக்சலரேஷனும் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோ போச்சு. ஓகேவா? ஸோ நான் அந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிராஃப் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து 3 விதமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா இது வந்து யூனிஃபார்ம் மோஷன் ஆர் யூனிஃபார்ம் ஸ்பீட், யூனிஃபார்ம் மோஷன். இதே ஆப்ஜெக்ட் இதே டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து கர்வாக இருக்குது அப்படின்னா இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன்.
இதே டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா டைம் வந்து வேரி ஆகுது, டிஸ்டன்ஸ் வேரி ஆகலை. ஸோ இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். அப்படி இல்லைனா இதை நம்ம இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஜெக்ட் மூவ் ஆனதால் நமக்கு ஸ்பீடே வரும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 0. ஸோ இது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெலாசிட்டி டைம் கிராஃபில் என்னென்ன கிராஃப் இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃபில் என்னென்ன கிராஃப் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெலாசிட்டி டைம் இந்த கிராஃப் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு ஆர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இதே வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ஆர் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்லக்கூடாது, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இதே வெலாசிட்டி டைம் கிராஃப் இந்த மாதிரி இருக்குன்னா அது யூனிஃபார்ம் டீசலரேஷன். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், யூனிஃபார்ம் டீசலரேஷன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கிராஃப் இருக்கு. ஸோ இது வந்து அன்ஈவன் மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் வந்து த ஏரியா அண்டர் த கர்வ் இன் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் இந்த ஏரியா அண்டர் த கர்வ் வந்து என்ன டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இல்லை, வெலாசிட்டி டைம் கிராஃப். அது வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக்கல் மோஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. Okay, thank you students.